ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம ஆடி அமாவாசை தர்ப்பணம் யாரெல்லாம் கொடுக்க வேண்டும், தாத்தா பாட்டி வேறு உறவுகளுக்கு நாம் கொடுக்கலாமா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்பதுல பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். அதுக்குண்டான ஒரு பதிவு தான் இது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஏற்கனவே ஆடி அமாவாசை முன்னோர் தர்ப்பணம் படையல் போட நல்ல நேரம், வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கும் முறை, வழிபாடு இதை பத்தி ஏ டு இசட் எல்லா தகவல்களும் இந்த ஆடி அமாவாசைக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி வழிபடுறது, வீட்டில் எள் தண்ணீர் இறைப்பது எப்படி அப்படின்றது தெளிவான பதிவு வந்து நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம். அதை போய் செக் பண்ணி பாருங்க வீவர்ஸ். நமது கடமைகளிலேயே முக்கியமான கடமை முன்னோர்களுக்கு நம்ம அந்த தர்ப்பணமோ திதியோ கொடுப்பது தான். அதை வந்து ஒருவர் சரிவர செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. நிறைய கஷ்டங்களை நம்ம வந்து சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால் எதை செய்கிறோமோ செய்யலையோ வருடா வருடம் வரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை எனப்படக்கூடிய புரட்டாசி அமாவாசை இதற்கெல்லாம் கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களை நினச்சி நீங்கள் தர்ப்பணம் வந்து கொடுத்துருங்க. இப்போது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும், நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கலாமா, அம்மா இல்லைன்னா கொடுக்கலாமா, இல்லை தாத்தா பாட்டி கொடுக்கலாமா, உங்கள் வீட்டில் இள வயதில் யாராவது தவறிட்டாங்க, தம்பியோ தங்கச்சியோ அவங்களுக்கு கொடுக்கலாமா, அல்லது எனது மனைவி வழி உறவினர்களுக்கு மாமனார் மாமியாவிற்கு செய்யலாமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதற்கெல்லாம் ஒரு தெளிவான பதிலை இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து ஒருவருக்கு திதியோ தர்ப்பணமோ கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தாயோ தந்தையோ இல்லாமல் இருந்தால்தான் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு அப்பா அம்மா இருக்கும் பொழுது நீங்கள் வேறு எந்த உறவுகளுக்கும் சரி, வேறு எந்த மனிதர்களுக்கும் சரி நீங்கள் வந்து திதியோ தர்ப்பணமோ உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கக்கூடாது. இப்போ அப்பா இறந்துட்டாரு, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்கள் அப்பாவுக்காக இந்த அமாவாசைக்கு விரதம் இருந்து ஒவ்வொரு அமாவாசைக்குமே நீங்கள் வந்து விரதம் வந்து அனுஷ்டிக்கலாம். இந்த மாதிரி பெரிய அமாவாசைகள் நீங்க திதியோ தர்ப்பணமோ தாராளமாக கொடுக்கலாம். அதே போல இப்ப உங்க அப்பா அம்மா இருக்காங்க, எங்க முன்னோர்களுக்கு நாங்க வந்து கொடுக்கலாமா, எங்க முன்னாடி உள்ள அந்த தாத்தா பாட்டி, எங்க சித்தப்பா பெரியப்பா, தம்பி தங்கச்சி, அண்ணன் அக்கா இந்த மாதிரி தவறிட்டாங்க, அவங்களுக்கு வந்து நான் கொடுக்கலாமா அப்படின்னா நீங்க கண்டிப்பா கொடுக்கக்கூடாது. உங்க அப்பா வேண்டுமானால் அந்த உறவுகளுக்கு கொடுக்கலாம். நீங்க வந்து அந்த தகப்பன் இருக்கும் பொழுது பிள்ளை வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கக்கூடாது, எள் தண்ணீர் இறைக்கக்கூடாது. அதே போல் உங்கள் அப்பா வந்து இருக்கிறாங்க, அம்மா இல்லை அப்படின்னா உங்கள் அப்பா வந்து அந்த மனைவிக்காக அவங்க வந்து திதியோ தர்ப்பணமோ தாராளமாக அவங்க வந்து கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் அப்பா இருக்கும் பொழுது அது கொடுப்பது வந்து முறையல்ல. அதனால் நீங்கள் உங்கள் அப்பா இருந்தால் அவங்க கொடுக்கலாம், அப்பா இல்லைன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போது வந்து என் மனைவி வழியில் வந்து மாமனார் மாமியார் வந்து இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஆண் வாரிசு கிடையாது, அப்போ நான் வந்து தர்ப்பணம் கொடுக்கலாமா மாமனார் மாமியாருக்காக அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அதான் வந்து நம்ம சொன்ன மாரி, நீங்க அப்பா, அம்மா உங்களுக்கு இருந்தாங்கன்னா, நீங்க மாமனார், மாமியாருக்கெல்லாம் திதியோ, தர்ப்பணமோ கொடுக்க முடியாது. அவங்க மகள்களும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா, கணவர் இருக்கும் பொழுது பெண்கள் வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கக்கூடாது. அதனால நீங்கலாம் என்ன செய்யலாம்? இப்ப மனைவியோட அப்பா, அம்மா இல்லைன்னா, நாங்க எப்படி அவங்கள வழிபடுறது அப்படின்னா, விரதமாக இருக்க வேண்டாம். படையலோ, இந்த வழிபாடோ வந்து நம்ம தாராளமா செய்யலாம். அவங்களுக்கு புடிச்சத செஞ்சு, அவங்க ஃபோட்டோ முன்னாடி படைச்சு, காகத்திற்கு வச்சுட்டு, நீங்க வந்து சாப்பிடலாம். அந்த மாரி வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க பேர சொல்லி தான தர்மங்கள் அன்னைக்கு வந்து செய்யலாம். கோவில்ல போய் நீங்க வந்து விளக்கேற்றலாம். இந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து நீங்க செய்யலாம். அந்த எள் தண்ணீர் இறைப்பது அப்படின்றது, நீங்க உங்க அப்பா, அம்மா இல்லைன்னா, நீங்க உங்க மாமனார், மாமியாருக்காக தாராளமா அந்த மருமகன் வந்து செய்யலாம். பெற்றோர்கள் இல்ல, மாமனார், மாமியாரும் இல்ல அப்படின்னா, நீங்க தாராளமா செய்யலாம். ஆனா, அப்பா, அம்மா இருக்கும் பொழுது நீங்க மாமனார், மாமியாருக்காக செய்ய முடியாது. இந்த மாரி சின்ன எளிய வழிபாடு மட்டும் அவங்கள நினைச்சு செய்தாலே போதுமானது. இப்போ நீங்க வந்து தர்ப்பணம் வந்து குடுக்குறீங்க, உங்க அப்பாவோ, அம்மாவோ இல்ல, நீங்க தர்ப்பணம் குடுக்க போறீங்க அப்புட்னா, அவங்களுக்கு மட்டும் குடுக்காம, உங்க முன்னாடி உங்க முன்னோர்களுக்கும் நீங்க வந்து சேர்த்து செய்ய வேண்டும். அதாவது அவங்க பேரு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சொல்லுங்க. உங்க தாத்தா, பாட்டி பேரு, அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க தாத்தா, பாட்டி பேரு இதெல்லாம் தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியலேட்னா, அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களையும் சேர்த்து நீங்க அவங்க ஐயர்ட்ட சொன்னீங்கன்னா, அவங்க வந்து சேர்த்தே எல்லா முன்னோர்களுக்கும் அவங்க வந்து பண்ணிருவாங்க. இதுதான் வந்து சிறப்பான விஷயம். நமது இந்த தலைமுறைக்கு மட்டும் கிடையாது. நமக்கு 7, 7 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முதியவர்களுக்கும், முன்னோர்களுக்கும் நம்ம செய்தால் தான் அந்த பித்ரு தோஷமோ, பித்ரு கடன்களோ அந்த மாரி எதுவுமே நம்மளுக்கு வந்து வராது.
அது மட்டுமல்ல, அந்த அனைத்து முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கும், உங்க அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கண்டிப்பா போய் சேரும். அதனால கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க வந்து தர்ப்பணம், திதி குடுக்குறவங்க யாரெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கோம், அவங்க மட்டும் செய்து உங்க முன்னோர்களின் அருளை பெற்றிடுங்கள். இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ். தேங்க் யூ.